2 சாமுவேல் 22:29 வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். விளக்கம். இந்த வசனம் தாவீதின் பாடலில் இருந்து எடுக்கப்பட்டது. இதில் அவர் கர்த்தரை புகழ்ந்து அவருடைய வல்லமையையும் பாதுகாப்பையும் உயர்த்தி பேசுகிறார். இந்த குறிப்பிட்ட வசனத்தில் தாவீது கர்த்தரை ஒரு விளக்கு, ஒளி என்று உருவகப்படுத்துகிறார். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். இங்கு விளக்கு என்பது ஒளி, வழிகாட்டுதல் மற்றும் நம்பிக்கையின் சின்னமாக உள்ளது. வாழ்க்கையில் இருள், பயம், குழப்பம், துன்பம் நிறைந்திருக்கும்போது கர்த்தர் தாவீதுக்கு ஒளியாக இருக்கிறார். இதன் பொருள் கடவுள் அவருக்கு வழிகாட்டுதல், பாதுகாப்பு மற்றும் ஆறுதல் அளிக்கிறார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். தாவீது தனது வாழ்க்கையில் இருந்த இருளை எதிரிகள், ஆபத்துகள் அல்லது ஆன்மீக போராட்டங்கள் கர்த்தர் ஒளியால் மாற்றுவதாக கூறுகிறார். கர்த்தருடைய இருப்பு இருளை அகற்றி அவருடைய வழியை தெளிவாக்குகிறது. ஆன்மீக பொருள். இந்த வசனம் கடவுளின் வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு தன்மையை வலியுறுத்துகிறது. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் இருளான சூழ்நிலைகளை, பிரச்சினைகள், தோல்விகள் அல்லது பாவம் சந்திக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு ஒளியாக வந்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறார். இது ஒரு நம்பிக்கையின் அறிக்கையாகும். எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் கர்த்தரால் அதை வெளிச்சமாக மாற்ற முடியும். பயன்பாடு. இந்த வசனம் நம்மை கடவுளை நம்பி துன்பங்களில் அவரை நோக்கி பார்க்க ஊக்குவிக்கிறது. நம் வாழ்க்கையில் குழப்பம் அல்லது பயம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாகவும் ஆறுதலளிப்பவராகவும் இருக்கிறார். இது பிரார்த்தனையிலும் கடவுளுடனான உறவிலும் உறுதியாக இருக்க அழைப்பு விடுக்கிறது, ஏனெனில் அவரே நமது இருளை ஒளியாக மாற்றுபவர். இந்த வசனம் ஒரு ஆறுதலான நினைவூட்டலாக உள்ளது. கர்த்தர் நமது பயணத்தில் ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்துவார்.